அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஎல்பி ஃபவுண்டர் திருமதி அருளரசி பொதுவுடைமூர்த்தி மேம் அவர்கள தான் பார்க்க இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆடி மாதம், ஆடி மாதத்தோட ஸ்பெஷல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்ப ஆடி மாதத்துல நெறைய ஸ்பெஷல்ஸ் இருக்கு. ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை அதெல்லாம். இதிலயே இன்னும் ரொம்ப விமர்சையா பேசக்கூடியது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு, ஆடி 18 அப்படிங்கிறது. அன்னைக்கு என்னென்ன மேம் பண்ணலாம்? முதல்ல இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்குக்கே ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. நம்ம தமிழர்கள பொறுத்தவரைக்கும் நம்ம முதன்மையா பார்க்குறது என்ன அப்டின்னா, அது இந்த விவசாயம். இந்த விவசாயத்துக்கே ஒரு தாயா, ஒரு அன்னையா இருக்குது யாரு அப்டின்னு கேட்டா, அது இந்த நீர்வளம். மனுஷன் எல்லாமே இருந்துற முடியும். இப்ப நம்ம பேசி முடிச்சுட்டு முதல்ல என்ன கேட்போம்னா, கொஞ்சம் தண்ணி தான் கேட்போம். அப்படிப்பட்ட நீர்வளம், அந்த நீர ஒரு தாயா, அன்னையா பார்த்து நம்ம தமிழ் மக்கள் வணங்குன இந்த நாள் தான் ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்குக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலும் இங்க எல்லாருமே இந்த பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருப்பாங்க. இந்த பொன்னியின் செல்வன் கதையில முதல் அத்தியாயம் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு சில நிகழ்வுகள் அந்த மாதிரி கதைகள நம்ம படிக்கும்போது, அந்த காலத்துக்கே நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முதல் அத்தியாயத்துல முதல்ல வரக்கூடியது இந்த ஆடிப்பெருக்கு நிகழ்வு. அந்த காலத்துல ஆடிப்பெருக்கு எப்படி நடந்துச்சு? எப்படியெல்லாம் இருக்கும்? எப்படியெல்லாம் அத வழிபட்டாங்க அப்படின்னு. நான் நெறைய நேரம் நெனச்சது உண்டு. இந்த பொன்னியின் செல்வன் இந்த ஒரு பகுதிய மட்டுமாவது இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே படிச்சா, அந்தந்த காலத்துல நடந்த நெறைய நிகழ்வுகள் நம்ம தவற விட்டுட்டோம். நெறைய நிகழ்வுகள் தெரியறதில்ல. இத படிச்சாவது, பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்க பத்தி இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த காணொளி மூலமா. ஓகே மேம். இப்போ ஆடி மாதம் நெறைய தேதிகள்லாம் இருக்கு. ஏன் 18 அப்படிங்கிற அந்த தேதிய ஸ்பெசிஃபிக்கா ஏன் ஆடி 18 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஏன் மேம் அது அவ்ளோ ஸ்பெஷலா பார்க்குறோம்? முதல்ல ஆடி 18ஆம் நாள் கொண்டாடப்படுறதுனால தான் இதுக்கு ஆடிப்பெருக்கு. அதுதான் முதல் காரணம். அடுத்ததா என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்ல உள்ள இலக்கியங்களின் எண்ணிக்கை 18. மகாபாரத போர் நடைபெற்ற நாட்கள் 18. மகாபாரதத்துல உள்ள அத்தியாயங்கள் 18. கணங்கள் 18. இதையெல்லாம் தாண்டி அந்த சபரிமலையில உள்ள படிக்கட்டுகள் 18. இவ்வளவு சிறப்புகளும் நிறைந்த எண் தான் இந்த 18 அப்படிங்கிறது. அத எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஆடி 18 அப்படிங்கிற நாள இந்த ஆடி பெருக்குக்கு உள்ள நாளாவே வச்சுட்டாங்க. பேர்லயே இருக்கு பாருங்க, ஆடி பெருக்கு. ஆடியில ஒரு விஷயத்த செஞ்சா பெருகிக்கிட்டே போகும். குறிப்பா இந்த 18வது நாள் செஞ்சா இன்னும் பல வகையில பெருகும் அப்படிங்கிறதுக்காக தான் இதற்கு பேரும் ஆடிப்பெருக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே மேம். இது ஆடி பெருக்கு இது சொல்லிட்டீங்க. நீர்நிலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய நாளாவும் இது இருக்கு. அது எதனால மேம்? அதான் நீர்நிலை பொறுத்தவரைக்கும் தமிழக மக்களோட விவசாயத்த முழுவதுமா பாதுகாக்கிறது நீர்நிலைகள் தான். ஏன்னா ஒரு தென்மேற்கு பருவமழை தொடங்குற காலமா இருந்தது இந்த ஆடி மாதம். அப்போது உள்ள காலநிலை அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, "மழை பொய்த்து போகாது" அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்களாம், வானத்த பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க நம்ம நெறைய படங்கள்ல கூட பார்த்திருப்போம். அந்த காலத்துல அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த துளி அவங்க முகத்துல விழும். உடனே இவங்க மகிழ்ச்சியில ஆர்ப்பரிப்பாங்க. அந்த மாதிரி முழுக்க முழுக்க நீர் வளத்த சார்ந்து தான் நம்மளோட விவசாயம் இருந்துச்சு இந்த மழை காலத்துல. அப்போ இந்த மழை காலத்துல இந்த நீர்நிலைகள்ல தேங்கி வர்ற தண்ணீர வச்சு விவசாயம் பண்ணி, நம்மளோட விவசாயமும் சரி, தமிழகமும் சரி ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. அதனால தான் குறிப்பா இந்த நீர்நிலைகள் ஆடி மாசத்துல ஒரு பெரிய நன்மைய நம்மளுக்கு குடுக்குது. அப்படிங்கிறதுனால தான் குறிப்பா இந்த ஆடிப்பெருக்குக்கு, அதுவும் இந்த நீர்நிலைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம குடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே மேம். இதுக்குன்னு ஏதாவது வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கா? கட்டாயமா இருக்கு. என்ன வழிபாட்டு முறைகள்னா பெரிய ஆறுகள் இருக்கிற இடத்துல இப்ப ஒரு கங்கை, காவேரி, தாமிரபரணி அந்த மாதிரியான ஆறுகள் இருக்க பகுதியில, அன்றைக்கு ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்டின்னா, காலையிலேயே சுத்தமா குளிச்சு எழுந்து, வீட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சித்ரான்னம் அப்டின்னு சொல்லக்கூடிய கலவை சாதங்கள செஞ்சுக்கிறாங்க. சர்க்கரை பொங்கல், இந்த எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், ஏதோ ஒரு 5 வகை அது மாதிரி தயிர் செஞ்சுட்டு, சாதம். நம்ம பூஜைக்கு தேவையான பொருள்கள், இந்த பழம், வெற்றிலை பாக்கு, பூ, பழம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆற்றங்கரைக்கு போறாங்க. அந்த ஆற்றுல முதல்ல பூக்கள தூவி முதல்ல வணங்குறாங்க. எப்படி நம்ம ஒரு சாமிய ஒரு பூ போட்டு வணங்குவோமோ, அதே மாரி அவங்க தாய காவிரி அன்னை, காவிரி தாய் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதற்கு முதல்ல பூ போட்டு வணங்குறாங்க. வணங்கிட்டு இவங்க எடுத்துட்டு போன சித்திரான்னம் எல்லாத்தையும் அந்த நெய்வேத்தியமா அந்த ஆற்றுக்கு படைச்சு, அங்கேயே இந்த தீபாராதனை எல்லாம் காமிச்சு, அங்கேயே அந்த பிரசாதமா அத நெனச்சு, அந்த அன்னைய வணங்குறாங்க. எப்படி வணங்குறாங்கன்னா, "அம்மா, நீ இன்னைக்கு பெருக்கி ஓடிட்டு இருக்க. இதே மாதிரி எங்களோட குடும்பமும் தழைத்தோங்கணும், எங்களோட விவசாயமும் செழிக்கணும்,
இந்த நாடும் வீடும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அங்கேயே அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்ப காலப்போக்குல வந்து நம்ம அத பார்க்கறது கம்மியா இருந்தாலும், இப்போ வந்து குறிப்பா இந்த திருச்சி மாதிரியான பகுதிகள்ல, ஸ்ரீரங்கம் மாதிரியான பகுதிகளுக்கு போறீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம்னா எப்படி இருக்கும்? இந்த கும்பகோணம் மாதிரியான பகுதிகள்ல முழுக்க முழுக்க ஆடிப்பெருக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். அதே மாதிரி இப்ப காவிரி தாய் வந்து முதல்ல அந்த தண்ணி வரும்போது வெறும் மணல் பரப்பு தான் இருக்கும் இல்லையா? அந்த முதல்ல வர்ற அன்னைக்கும் அவங்க அப்படித்தான் வரவேற்கிறாங்க. அந்த ஆற்றுக்குள்ள இறங்கி நின்னு, பூ போட்டு, வாழை இலையில எல்லாம் வச்சு, அத அப்படியே ஆற்றோட கலக்க விட்டு, அவ்ளோ மகிழ்ச்சி அடையறாங்க. இவ்ளோ முக்கியத்துவம் குடுத்தது, அந்த நீர்னால தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு நல்ல சாப்பாடே சாப்பிட முடியுது. அதனால அப்படிப்பட்ட நீர்நிலைகளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துற நாளா தான் இந்த நாள நம்ம கொண்டாடுறோம். ஓகே மேம். இப்போ வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கவங்க, இல்ல இந்த மாரி அங்க இருக்கிறதுனால நம்ம ஆறுல இதெல்லாம் பண்றாங்க. இப்போ நம்ப லைஃப் ஸ்டைலே வேற. சென்னையில இருக்கிறதுனால எல்லாருமே அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கோம். ஸோ இங்க இருக்கவங்க என்ன மாதிரி மேம் பண்ணலாம்? இங்க இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள்ல கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவால்ல. நீங்க வந்து ஒரு தனி வீடா இருக்கீங்க அப்டிங்கிற பட்சத்துல நம்ம வந்து போர்வெல் போட்டிருப்போம். போர் போட்டிருப்போம், மோட்டார் இறக்கியிருப்போம். நீங்க போர் போட்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு தட்டுல வந்து பூ, பழம், வெற்றிலை பாக்கு, நீங்க சர்க்கரை பொங்கல் செய்யலாம். இல்ல இந்த மாரி சித்ரான்ன மாதிரியான கலவை சாதங்கள் செய்ய முடியும்னா செஞ்சுக்கலாம். அதற்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த அவல் பொரி கடலை முடிஞ்சா வாங்கிக்கலாம். இல்லன்னா, நீங்க இந்த சித்ரான்னங்கள், பூ, பழம், வெத்தல பாக்கு இத வச்சு, அந்த போர்வெல் இருக்கிற இடத்துல வச்சு வணங்கி, வாழை இலையில இதெல்லாம் வச்சு போட்டு, நீங்க தீபாராதனை எல்லாம் காட்டி மனதார வழிபடலாம். எங்களுக்கு நீர் வளத்த குடுக்குறது இவ்வளோதான், இவ்வளோ நாள் குடுத்துட்டு இருக்கதும் நீங்க தான். உங்களுக்கு இந்த நாள்ல ஒரு பெரிய நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இப்ப நாங்க தனி வீடா இல்ல அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். பெரும்பாலும் அபார்ட்மெண்ட் வீடுகள் தான் அதிகம். அப்படி இருக்கோம் அப்படிங்கிறப்ப, நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட பைப்ல இருந்து அந்த தண்ணீர ஒரு சொம்போ, கலசம் மாதிரியான அமைப்புல இருக்கிற பாத்திரத்துல பிடிச்சு, அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி, பூ கொஞ்சம் அந்த தண்ணீலயே போட்டு, அந்த கலசத்துக்கு கொஞ்சம் பொட்டெல்லாம் வச்சு, பூஜை அறையில கொண்டு வந்து வச்சு, அது நீங்க எப்பவும் பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்க மாதிரியே பழம், வெத்தல பாக்கு எல்லாம் இந்த சித்திரான்னம் எல்லாமே ரெடி பண்ணி, நீங்க இந்த தண்ணி மட்டும் கிடையாது, ஒரு காவேரி, கங்கை, நீங்க வைகை அந்த ஆற்றுல இருக்கிற நீராவே உங்கள நெனச்சு நாங்க வணங்குறோம். நீங்க எங்களுக்கு மட்டும் இல்லாம, இந்த தமிழகத்துக்கு முழுவதும் எல்லா மக்களுக்குமே இவ்வளோ நாள் வந்து ஒரு பெரிய நல்லெண்ண குடுத்துருக்கீங்க. இனிமேலும் நீங்க எங்களோட வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து இந்த சிறப்ப எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வணங்கலாம் நம்ம இந்த ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு. ஓகே மேம். இப்போ இந்த வழிபாட்டு முறை சொல்ட்டீங்க. இப்போ பூஜைக்கு மட்டும் தானா? இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு வேலை ஒண்ணு பார்க்கணும் அப்டின்னா, அந்த நாள்ல செய்யலாமா மேம்? கட்டாயம் செய்யலாம். நம்ம வந்து ஒரு புதிதா தொழில் தொடங்கணும், வீடு வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும், திருமண பேச்சுக்கள் திருமணம் தான் நம்ம செய்ய மாட்டோம். திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கணும். ஒரு சுப நிகழ்வுக்கான தொடக்கமா ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த ஆடிப்பெருக்கு நாள நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே மேம். இப்போ ஆடி பெருக்கப்போ இந்த சரடு மாத்திக்கலாம், தாலி பிரிச்சு கோக்குறது அப்டின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டுருக்கோம். இப்ப அது அன்னைக்கு அது செய்யலாமா மேம்? கட்டாயம் செய்யலாம். அது என்னன்னா, இன்றைக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நீர்நிலைகள் இருக்கிற கிராமப்புறங்கள்ல இன்னமும் பழக்கம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, அந்த புதிதா திருமணமான தம்பதிகள் இந்த 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 3 மாசம், 6 மாசம் சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த ஆடிப்பெருக்கு நாளுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த ஆற்றங்கரையில எடுத்துட்டு போய் அந்த புதிதான அந்த தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்வும் நடக்கும். தாலி பிரிச்சு கோர்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட திருமண மாலைகள அந்த ஆற்றில விடுவாங்க. அது எதற்காக அப்டின்னா, எப்படி இந்த ஆறு பெருகி பல கிளைகளா பிரிந்து கடைசியில கடல்ல போய் சங்கமிக்குதோ, அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையும் ஒரு புதிய பந்தத்துல இணைஞ்சு, இந்த அடுத்தடுத்த தலைமுறை பேரன், பேத்தி, மகன், மகள் இந்த மாதிரியான சந்ததிகள்லாம் வளர்ந்து, ஒரு பெரிய இதா தழைத்து ஓங்கணும் குடும்பமும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாலைகள விடுவாங்க. அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாலி சரட மாத்திக்கலாமா அப்படின்னா, பொதுவாவே மாத்திக்கலாம். அத வந்து ஏன்னா, நம்ம அந்த தாலி சரட மாத்திக்கும்போது, இந்த கணவனோட ஆயுள் அதிகரிக்கும், ஆயுள் விருத்தியாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாட்டு முறையையும் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்றாங்க. ஓகே மேம். இது வந்து அவங்களே மாத்திக்கலாமா? இல்ல வீட்ல இருக்கவங்க மூலியமா மாத்திக்கலாமா? இப்போ நீங்க வந்து ஆற்றங்கரைக்கு போய் மாத்திக்கிறீங்க அப்படின்னா, அங்க பெரியவங்க இருப்பாங்க. நம்மள விட நம்ம கூட நம்ம தனியா போக மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராவது வருவாங்க. நம்மள விட வயதுல முதிர்ந்தவங்க இருந்தா போட்டு விட சொல்லலாம். இல்ல கணவன் நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்கள போட்டு விட சொல்லலாம். இல்ல நாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப நாங்க சிட்டில இருக்கோம். நாங்க ஆனா இத பண்ணணும்னு நெனைக்கிறோம். நாங்க எங்க ஆற்றங்கரைக்கு போறது அப்படின்னு இருக்கிறப்போ, நீங்க காலையிலே எழுந்து குளிச்சு இந்த பூஜைக்காக தயாராகும் போதே, நம்ம ஏற்கனவே அதுக்கு செயின்ல போட்டிருந்தாலும் சரி, இல்ல மஞ்சள் கயிறுல போட்டிருந்தாலும் சரி. நம்ம புதிதா ஒரு மஞ்சள் கயிற நம்ம கழுத்துல போட்டுட்டு, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கத எடுத்து சுத்தம் பண்ணி, தொடச்சு, அந்த பூஜை அறையில கண்டிப்பா எல்லார் வீட்லயும் அம்மன் படமோ, இல்ல அம்மன் விக்கிரகமோ இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அம்மன் பாதத்துல வச்சு,
நம்ம பூஜை நேரத்துல பூஜை பண்ணிட்டு, நம்ம வீட்ல பெரியவங்க இருக்காங்க, மாமியார் இல்ல நம்மள விட மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க கையால நம்ம போட்டு விட சொல்லி போட்டுக்கலாம். இல்ல கணவன் இருக்காரு அந்த நேரத்துல பூஜை முடியிற நேரத்துலனா, கணவன் கையால நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதே இது பெருகி பல்முகமா மாறும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால இந்த கணவனோட ஆயுள் நம்மளுக்கு அதிகரிக்கும், குடும்ப வளம் பெருகும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாள்ல குறிப்பா நம்ம செய்றோம். ஓகே மேம். ரொம்ப அற்புதமா, அழகா இந்த நீரோட மகத்துவம், எதனால இத பண்றோம், இதெல்லாம் பண்ணா என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே புரியிற மாரி சொன்னீங்க. இன்னும் அடுத்த நிகழ்வுல நம்ப கலந்து பேசலாம் மேம். நன்றி மேம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.